வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ்ல இன்னைக்கு ஒரு நாணயம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் வரிசையா புக்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது நம்ம புக்ல இருந்து அந்த மேற்கோள் காட்டி சொல்றதுன்றது இந்த மாதிரி புத்தகங்கள்ல இருந்து சொல்லுவாங்க. நாணய புத்தகம். இது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, வருஷத்துக்கு ஒரு புக் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுல இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 2024 வரை இருக்கும் இந்த தமிழ் புத்தகம் புக்கு. 1950 சரிங்களா? இந்த மாதிரி இயர் ஸ்டார்டிங்ல இருந்து 2024 வந்து இப்ப 2025க்கும் ஒரு புக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட இந்த புக்கு தான் வாங்கினேன் நான் ஆக்சுவலா நேத்து. இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து தேவை இருந்தா மட்டும் வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 இருந்து 1000 வரை வரும். ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து அந்த அளவுக்கு அமௌண்ட் வரும். தேவை இருந்தா மட்டும் வாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருக்கு, நான் நாணயங்கள் நிறைய சேர்த்திருக்கேன், நாணயங்கள் சேர்க்க போறேன் அப்படின்றவங்க அந்த புக்கை தாராளமா நீங்க வாங்கலாம் விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நாணயங்கள் விற்கிறவங்க சும்மா கம்மியான நாணயங்கள் வச்சிருப்பீங்க, வச்சுட்டு நீங்க சேல் பண்றதே கம்மியான அமௌண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு 1000 புக் வாங்கி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ரெகுலரா அந்த புக்கை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்கி நீங்க வேஸ்ட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா தாராளமா வாங்குங்க. இது வந்து ரிசப்ஷன்ல எக்ஸிபிஷன்ல கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சில டீலர்ஸும் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் வந்து கண்டிப்பா நம்மளுடைய சேனல் நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாணயங்களை பத்தி உங்க கையில கிடைக்கிற அன்றாடம் கிடைக்கிற நாணயங்களை பத்தி தெளிவான உண்மையான தகவல் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? எந்தெந்த நாணயம் எப்படி விலை போகும், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்ற தகவல் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். சேனல் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 50வது வீடியோ இது நம்ம சேனல்ல. இதுவரை சப்போர்ட் பண்ண ஒரு 800 கிட்ட, அதாவது 780 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்ரெடி இந்த 5 ரூபா பிளஸ் நாணயம் நான் போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 5 ரூபா பிளஸ் போட்டிருப்பேன். விலை என்ன போட்டிருக்கு பாருங்க. இயர் 2007 கல்கட்டா மின்ட். மேல இருக்க எல்லாமே மின்ட். சரிங்களா? மின்ட் வந்து அந்த குறிக்கோள் போட்டிருக்கு, அந்த குறி போட்டிருக்கா. பாம்பேனா டைமண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியரா. கல்கட்டால ஒண்ணுமே இருக்காது, எம்டியா இருக்கு பாருங்க. காயின்ல எதுவுமே இருக்காது. 2000 இயருக்கு கீழே தான் மின்ட் வரும். அந்த 2007 மின்ட் இல்லை, ஏன்னா கல்கட்டா மின்ட் மட்டும்தான். ஹைதராபாத்ல ஸ்டார் மின்ட், நொய்டானா புள்ளி. சரிங்களா? ஃபாரின் மின்ட் வந்து நிறைய ஃபாரின் மின்ட் இருக்கு. நேற்று அதை பத்தி சொல்லியிருந்தேன். நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு சொல்றேன். இங்க அதனுடைய தகவல் போட்டுருப்பாங்க. 2007 பீரியடு. மெட்டல் வந்து எஃப்எஸ்எஸ் வாங்க. எஃப்எஸ்எஸ் அந்த ஃபெராட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டுருக்கா. வெயிட் 6 கிராம், சைஸ் 23 mm, ஷேப் வந்து சர்க்குலர் ஷேப். சரிங்களா? ஸோ இந்த 2007 5 ரூபாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயத்துடைய விலை 4000 ரூபாய். சரிங்களா? இந்த நாணயம் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எடுத்து வைங்க. அடுத்து சர்க்குலேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிது தான். வேற நாணயம்லாம் கிடைக்கிறது கஷ்டம். மேபி கிடைச்சிச்சுன்னா எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பா விலை போகும். நாணயங்களை பொறுத்தவரை நீங்க உடனே வியாபாரம் செய்யணுன்ற அவசியமே இல்லை. அது நீங்க வச்சிருந்து தாராளமா வியாபாரம் செஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட போட்டிருந்தேன் விலைய. அதே மாதிரி புக்ல இருக்கிறது 100% எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்ல, எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். சரிங்களா? ஸோ அதனால நீங்க அதை ரொம்ப இது பண்ணிக்கிற வேணாம். கண்டிப்பா இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை நாணயம் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு. அடுத்த இதை பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். என்ன போட்டுருக்கு பாருங்க. 1 ரூபால ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அதே மாதிரி மெட்டல் வந்து காப்பர் நிக்கல், இயர் 1989. வெயிட் வந்து 6 கிராம் நண்பர்களே. 26 mm சர்க்குலரு. இதுல வந்து நொய்டா மட்டும் 1000 ரூபாய். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்க்காதவங்க போய் பாருங்க. நொய்டா மின்ட் மட்டும் 1000 ரூபாய், மற்ற மின்ட் 50 ரூபா போட்டிருக்கு பாருங்க. 1 ரூபா நேரு தொப்பி போட்டிருக்க, இந்த மாதிரி தொப்பி போட்டிருப்பாரு. தொப்பி போடாத நேருவும் இருக்கு. மேபி அடுத்த காமிக்கிறேன். ஸோ தொப்பி போடாத நேரு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நொய்டா மின்ட்னு சொல்லி புக்கில் போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இன்னொரு நாணயம் நான் எடுத்து வச்சிருந்தேன், ஏர்ஃபோர்ஸ் நாணயம். ஏர்ஃபோர்ஸ் நாணயம் பத்தி நம்ம இதுவரை வீடியோல வந்து பார்க்கல. பட் தெளிவா நீங்க பாருங்க. உங்களுக்கு போட்டோவும் நான் கொடுக்குறேன், சைட்ல போட்டோவும் கொடுக்குறேன். இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவா தெரியுதுன்னு தெரியல, கொஞ்சம் இதான மாதிரி இருக்கு. போட்டோல பாத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ரூபா நாணயம் கிடைச்சா விட்டுறாதீங்க. 2 ரூபா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இயர் 2007, 6 கிராம், 26 mm இது. சரிங்களா? ஸோ வந்து இந்த போட்டோஸ் கொடுக்குறேன் நான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. விலை என்ன போட்டிருக்கு பாருங்க. பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா 4 மினிட்ல, கொல்கட்டா மட்டும் தான். கல்கட்டா 3500 ரூபா போட்டிருக்கு விலை. 2 ரூபா ஏர்ஃபோர்ஸ் நாணயம். ஸ்டீல்ல வர, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வர்ற நாணயம். அடுத்த தடவை இந்த நாணயம் கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. ஸோ 5 ரூபால பிளஸ் நாணயம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்தாச்சு. அதுவும் விலை கூட. 1 ரூபால நேரு தொப்பி போட்டிருக்க நேருல நொய்டா மின்ட். நொய்டா மின்ட்னா நல்ல கனமான புள்ளி இருக்கும் இயருக்கு கீழே. அந்த வருஷம் உள்ள நாணயம் விலை கூட. அதுவும் நம்ம சேனல்ல பார்த்தாச்சு. இந்த ஏர்ஃபோர்ஸ் நாணயம் நம்ம சேனல்ல பார்க்கல.
ஆனா இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, போட்டோவை பார்த்துக்கோங்க. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்ல வந்து நீங்க வரிசையா நான் சொல்ற ஏறு மின்ட்டு நாணயம் என்ன உலோகம் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு வாட்டி வீடியோ பார்க்க தேவையில்லை. ஸோ பார்த்துக்கோங்க. நாணயம் சேகரிப்பாளர்கள்லாம் நீங்க வந்து சேகரித்து நான் வச்சிருக்கேன், எந்த நாணயம் எப்படி விலை போகுதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை இனிமே வந்து சர்க்குலேஷன்ல நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நிறைய என்கிட்ட சேஞ்ச் வருது, நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எங்க சேஞ்ச் வந்து என்னால சோர்ஸ் பண்ண முடியும், சில்லற காயின்கள் வந்து சோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணி நம்ம கொடுத்துருக்க இந்த நாணயங்கள் வந்து இருக்கான்னு செக் பண்ணலாம். பட் ஆனா அதெல்லாம் வந்து நீங்க காசு கொடுத்து இந்த சேஞ்ச் வாங்குவாங்க அப்படிலாம் வாங்கிடாதீங்க. உங்களுக்கு கையில வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை வந்து செக் பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. ஒரு 10 நிமிஷம் அதுக்குன்னு ஒதுக்கி, சரிங்களா? மேபி ஒரு ரேர் காயின் கிடைக்கலாம், ஒரு ஸ்கேர் காயின் கிடைக்கலாம். அந்த மாதிரியான சின்ன கம்மி விலை, இப்போ ஒரு 5 ரூபா நாணயம் 50 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அது நமக்கு லாபம் தானே. இந்த மாதிரி நாணயம் ஒரு 10 நாணயம் கிடைச்சுன்னா ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்க இது வந்து ரொம்ப சோர்ஸ்ஃபுல்லா இறங்கி போல அப்படின்னாலும் உங்க அட்லீஸ்ட் உங்க கையில வர்ற நாணயங்களே குறைஞ்சபட்சம் செக் பண்ணுங்க, சரிங்களா? செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த காயின் கலெக்ட் பண்றவங்க வாங்குவாங்க, அதே மாதிரி டீலர்ஸ் வாங்குவாங்க. ரேர் காயினை பொறுத்தவரை நீங்க எங்க போனாலும் வாங்கிக்கிடுவாங்க உடனே, சரிங்களா? அது எக்ஸிபிஷனா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற டீலர்கிட்ட போனாலும் சரி, யார்கிட்ட போனாலும் சரி, ரேர் காயின் பொறுத்தவரை உடனே வாங்குவாங்க. ஏன்னா ரேர் காயின்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, சரிங்களா? பாத்துக்கோங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நாணயம் 2 ரூபாய் ஃபிளைன், அந்த இது ஏர்போர்ட்ல அந்த ஏர்ஃபோர்ஸுக்குரிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த விமானம் பறந்த மாதிரி ஒரு இது இருக்கும். போட்டோ தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா நண்பர்களே? ஸோ இன்னைக்கு தகவல் இதுதான். இது மாதிரி தகவலுக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த புக்கு வாங்கினது காரணமே நம்ம சேனலுக்காண்டி தான். இந்த மாதிரி மேற்கோள் காட்டி சொன்னா உங்களுக்கு இந்த ஈஸியா இருக்கும். இன்னும் புரிதலுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஏரி எல்லாமே இதுல வந்து அழகா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் புரிதல் நல்லா இருக்குன்றதுனால இந்த புக்கே வாங்கியிருக்கேன். ஒரு 800 ரூபாய் புக்கு விலை, ப்ளஸ் வந்து நமக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதனால நீங்க சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு தகவல் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு எந்த நாணய பத்தியாவது தகவல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரியான நாணயங்களை வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.